நான் கமெண்ட்ரி கொடுக்குற ஆள் தான். இல்லை சரியா? இப்போ ஆட்ட நாயகர்கள் அவர்கள் யார்? அரசியல்வாதி. நீங்கள் மோசமான அரசியல்வாதி, நல்ல அரசியல்வாதி, யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. அவர்கள் தான் ஆட்ட நாயகர்கள். அவர்கள் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த ப்ரெஷர் என்னன்னு தெரியும். வெளியிலேருந்து யார் வேணாலும் என்ன வேணால் சொல்லலாம். சீமான் இப்படி கட்சியை நடத்தலாம், சீமான் அப்படி கட்சியை நடத்தலாம், சீமான் இப்படி கட்சியை நடத்தினால் வாக்குகள் வராது. ஆனால் இது நம்முடைய பணத்தை வைத்துக்கொண்டு திமுகவுக்கு ப்ரமோஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது தவறு அப்படின்றத தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் யாரும் கேட்கறது கிடையாது. அரசியல் தலைவர்கள் இந்த கேள்வியை கேட்கணும். பலம் பொருந்திய சக்தியாக இருக்கக்கூடிய இடம் சமூக வலைதளம். அவங்க அதனால அதை நாங்கள் போட்டியாக இங்கே ஒரு மாற்றுக்களத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த பணத்தை கொண்டு அங்கே கொட்டுவோம் அப்படின்றாங்க. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தான் இங்கே பலமாக இருக்காங்க. நீ ஏற்றுக்கோன்னு நாங்கள் சொன்னோமா தினகரன்ட்ட? இல்லை. அப்புறம் நீயே சமன் இல்லாமல் ஆஜராகி நீயே ஒரு வாக்குமூலத்தை எதுக்கு நீ கொடுக்குற? உன்னை யார் கேட்டது? சீமான் உன்னை கூப்பிட்டாரா? முதல்ல சீமான் அண்ணன் கேட்கணும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கணும், விஜய் கேட்கணும். ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? இப்போவாது கேளுங்க. இப்போ நான் போட்டு உடச்சிருக்கேன் இல்லையா? அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு இருந்தால் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி. வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் அவர்கள் இந்த மரங்களுக்கான மாநாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது பல்வேறு பேர் அதை கேளிக்கையாகவும் அதை விமர்சனத்துக்கும் உள்ளாக்கினாங்க. அதில் அவர் குறிப்பிட்டு சொன்ன விஷயம் மரணத்தா மதிப்பெண்கள்லாம் தருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அப்போ ரொம்பவே அதை கேலி சித்திரமாக பண்ணவங்க இப்போது கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மரங்கள் நட்டா மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த விடயத்தை எப்படி பார்க்குறீங்க? உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை தானே அது. அதாவது மரங்கள் சின்ன குழந்தைகள் இருக்காங்க, பள்ளி குழந்தைகள், அவங்க நடுவில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு இன்சென்டிவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது என்னென்னா ஒரு ஒரு ஊக்கத்தொகை மாதிரி ஒரு ஊக்கத்தை கொடுப்பது. அப்படின்னா தொகைன்றது பணம் நம்ம சொல்கிறோம். இது ஊக்கமாக வேறு 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 ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தேவையானது அப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்களுக்கு என்ன மதிப்பெண். அப்போ அந்த மதிப்பெண்களில் நீங்கள் சமூகத்தின் மீது பொறுப்புடன் நடந்து கொள்கிறீர்கள் என்கிற பொழுது அந்த மதிப்பெண்கள் அதற்கு கொடுத்து உங்களை மேலும் ஊக்கப்படுத்துகிறார். இதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒரு மரம் வளர்க்கிறாய் என்றால் நீ 4 மரமாகவோ 10 மரமாகவோ நீ வளர்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஊக்கமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அது கொடுக்கப்பட வேண்டியது தான். அது உலகளாவிய அளவில் ஒரு நடைமுறையாகவே இருக்குது. சரியா? இது இன்னைக்கு இல்லை, பன்னெடும் காலமாக அது இருந்து வருது. வேற வேற தோற்றத்தில் அது இருக்குது. அதனால அந்த வழிமுறையை தான் அதோடைய நீட்சி தான் நீங்க இன்னைக்கு அரசாங்கம் இந்த ஒரு அறிவிப்பா கொடுத்துருக்கு. இது ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடியது தான். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. எங்களுடைய நான் பள்ளிக்கூடத்தில் படித்த போதெல்லாம் என்னோட ஸ்கூலில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு பீரியட் அதுக்கு மட்டும் இருக்கும். அது என்னென்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயே இது என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஒரு நாள் ஒன்று கற்றுக் கொடுப்பாங்க. தையல் கலை கற்றுக் கொடுப்பாங்க. இல்லை வேறு வேறு ஒரு வாட்டி ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்ம கற்றுப்போம். சரியா? அதனால் அதை என்ன பண்ணுவாங்க, எங்களோட ஓவரால் மார்க் இருக்கு இல்லையா, அதில் இதிலேருந்து ஒரு ஆவரேஜ் எடுத்து அந்த ஆவரேஜை அதில் ஆட் பண்ணுவாங்க. இது எப்பவுமே இருக்கக்கூடியது தான். பட் அதை அரசாங்கமே அவங்களே அதை அங்கீகரித்து பண்ணுறதுன்றது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதுக்கு ஒரு முன்னுதாரணமாக சீமான் எடுத்த அந்த மாநாடுகள் இருக்கட்டும், இல்லை அவருடைய அந்த நடவடிக்கைகள் மக்களை ஈர்த்திருக்கிறது அப்படின்றதுனால அவங்க செய்கிறாங்கன்னா வரவேற்கத்தக்கது தானே. நீ நல்லது நீ பண்ணாலும் கூட என்னால் தான் நீ பண்ணுறன்னா பரவாயில்ல, நீ கிரெடிட் நீ எடுத்துகிட்டு போ, நீ அந்த பேரை நீ எடுத்துகிட்டு போ, ஆனால் தயவு செஞ்சு நல்லது பண்ணு அப்படிதான் அவர் சீமான் சொல்கிறார். சரிமா. ஆனால் அடிக்கடிக்கு இந்த மரத்துக்கு மரம் தாவக்கூடிய ஒரு சில அரசியல் விமர்சகர்லாம் இருப்பாங்க. இந்த விஷயத்தை கையில் எடுக்கும்போது ரொம்பவே கீழ்த்தரமான விமர்சனத்தை பார்க்க முடிஞ்சது. அரசியல் விமர்சகர்களுக்கு என்னங்க இருக்குது? இப்போ எனக்கு என்னங்க இருக்குது? இழக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை. கூப்பிடுறீங்க ஸ்டூடியோவில் உட்காரன், நான் ஆற்று நாற்றிட்டு போகிறேன். சரியா? அரசியல் விமர்சகர்னா என்ன? வேற என்ன ரோல்? உட்கார்ந்து ரொம்ப பேசுறது தான். சரியா? என்ன அத்தைப்பாட்டி கதை பேசாமல் நம்ம அரசியல் பேசுகிறோம். இவ்வளோதான் வித்தியாசம். தவிர்த்து என்ன அரசியல் விமர்சகர்னா யார்? இல்லை, நீங்கள் இன்னைக்கு பேசுறதை நாளைக்கு மாற்றி பேசி நான் பார்த்தது இல்லை. நான் அதுக்கு எதுக்கிற வரைக்கும். ஆனால் நீங்கள் மாற்றி பேசுறதுன்றதை விட அரசியல் விமர்சகர் ரோல் என்னங்க? நான் மாற்றாமையே பேசுகிறேன்னா வச்சுப்போம். என் ரோல் என்ன? நான் ஒன்றத்தை பார்க்குறேன், கவனிக்கிறேன், எனக்குன்னு ஒரு கருத்தியலை ஏற்படுத்திக்கிறேன். அந்த கருத்தியலை நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க, நான் அந்த கருத்தியலை பதிலாக சொல்லிட்டு போகிறேன். சரியா? இப்போ இதில் நான் வேற ஏதாவது செஞ்சுருக்கேன் நான் சமுதாயத்துக்கு? இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆனால் சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும்னு முயற்சிக்கிறவன் அரசியல்வாதி. அரசியல் விமர்சகருக்கும் அரசியல்வாதிக்குமான டிஃபரன்ஸ் என்னென்னா, அரசியல்வாதி அந்த
பிச்சில் விளையாடுறவன் அரசியல்வாதி. பார்வையாளர் மாடத்துல உட்கார்ந்துருக்கிறவன் மக்கள். இந்த பார்வையாளர் மாடத்துல இன்னும் கொஞ்சம் பொழுதுபோக்கோட எடுத்துட்டு போகணுன்றதுக்காக கமெண்ட்ரி குடுக்குறான் பாருங்க. அவன் தான் அரசியல் விமர்சகர். நான் கமெண்ட்ரி குடுக்குற ஆள் தான். இல்ல சரியா? இப்ப ஆட்ட நாயகர்கள் அவர்கள் யாரு? அரசியல்வாதிகள். நீங்க மோசமான அரசியல்வாதி, நல்ல அரசியல்வாதி யார வேணா எடுத்துக்கோங்க. அவர்கள் தான் ஆட்ட நாயகர்கள். அவர்கள் அங்க இருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த பிரஷர் என்னன்னு தெரியும். வெளியில இருந்து யார் வேணாலும் என்ன வேணா சொல்லலாம். சீமான் இப்படி கட்சியை நடத்தலாம். சீமான் அப்படி கட்சியை நடத்தலாம். சீமான் இப்படி கட்சியை நடத்தினால் வாக்குகள் வராது. இப்படின்னு நம்ம ஆத்துன்னு ஆத்திட்டு போகலாம். என்ன? வாக்கு கேட்க போறது யாரு? சீமான். வாக்குகள் கேட்க போறது யாரு? சீமானுடைய தம்பிகள், தங்கைகள், சகோதர, சகோதரிகள். இவங்க தான் கேட்க போறாங்க. அப்படின்னும் பொழுது, அவங்களுக்கு தான் அந்த வலியும், வேதனையும் அல்லது அது சாதனை அப்படின்னா, அதோடைய அந்த அந்த ஒரு சாதனைக்கான உணர்வு, அந்த மகிழ்ச்சி இதெல்லாமே அவங்களுக்கு தான் இருக்க போகுது. சரியா? இங்க உட்கார்ந்துன்னு பேசுறவன் என்ன வேணாலும் ஆத்துன்னு ஆத்தலாம். எடப்பாடி பழனிசாமி இதை செய்தாக வேண்டும். ஸ்டாலின் இதை செய்தாக வேண்டும். இப்படின்னு இங்க உட்கார்ந்து நம்ம எல்லாரும் கமெண்ட் அடிக்கலாம். அங்க உட்கார்ந்து செய்றவன் யாரு? அதனால தான் அரசியல் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய பார்வை என்பது வேற. நம்முடைய பார்வை என்பது வேற. நம்முடைய பார்வையில என்ன ஒரே ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, எனக்கு தெரிந்து என்னன்னா, நாம வெளிப்புறத்திலேருந்து பார்க்கறதுனால, நமக்கு இன்னும் கொஞ்சம் அதை இன்னும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கும். ஏன்னா, அவங்க அதுக்குள்ளேயே இருந்து பார்க்குறாங்க. நம்ம வெளியில இருந்து பார்க்கும்பொழுது எதையுமே இங்க ஒரு ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவாங்க. ஒரு பறவை பார்வையிலிருந்து நீங்க பார்க்குறீங்க அப்படின்னும் பொழுது இந்த ஓட்டைகளும் தெரியும். அது உங்களுக்கு என்னென்னன்றது தெரியுது. ஆனா, அப்படி பார்க்கக்கூடியவர்கள் அந்த அந்த குறைந்தபட்ச நேர்மையுடன் என்ன பார்க்கிறார்களோ அதை சொல்லணும். சொல்றாங்களா இங்க? இல்ல. சந்தேகம் அது தான். கூட அவங்களோட அஜெண்டாவ ஆட் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் தான். ஏன் என்ன கூட நீங்க சேர்த்துக்கலாம். அப்ப அந்த அஜெண்டாவ ஆட் சேர்த்துக்கும் பொழுது, அதுல என்ன நடுநிலை இருக்க போகுது? அதனால என்ன பயன் இருக்க போகுது? எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் கிடையாது. நிச்சயமா. இதைத் தொடர்ந்து அரசு நிறுவனமான ஊடகம் மற்றும் தொலைத்தொடர்பு துறை மூலம் வந்து இங்க இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய யூடியூப் சேனல்களுக்கு வந்து மறைமுகமா அவர்களுக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஆரம்ப காலத்துல திமுகவுக்கு ஆதரவாகவும் தேர்தல் நெருங்க எதிர்க்கட்சிகள் நாம் தமிழர், அதிமுக போன்ற முக்கிய எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக வந்து செய்திகள் வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கிறதா கழுகாறுல ஒரு ஆர்டிகல் வந்து வெளியாகிருக்கு. எந்த அளவுக்கு இது உண்மைத்தன்மையோட இருக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மைத்தன்மை தான் அது. ஏன்னா நீங்க ஒரு 3-4 மந்த்ஸ் பிஃபோரே எங்களை சொல்லியிருக்கீங்க இந்த விஷயத்த. நான் உண்மைய தான் சொல்றேன். உண்மைத்தன்மைன்றதால அது உண்மைதான் அது. டிஐபிஆர் என்று ஒன்றை வைத்துக்கொண்டு, அந்த டிஐபிஆர் மூலமாக இவர்கள் பணத்தை அதாவது அரசாங்கமே இதுக்கு புஷ் பண்ணுது. இதுவரைக்கும் இந்த மாரி நடந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகைகளுக்கு வந்து விளம்பரம் குடுக்குறாங்க. பத்திரிகைகள் பிரிண்ட் மேகசின் எடுத்தீங்கன்னாக்கா, இந்த பிரிண்ட் மேகசினுக்கு வந்து நெறைய உங்களுக்கு விளம்பரங்கள் கிடையாது. வருமானம் கிடையாது. வருமானம் கிடையாது. வருமானம் ஏன்னா சர்க்குலேஷன் நெறைய கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே ஆன்லைன்ல பார்த்துட்டு போயிடுறான். அ அதனால சர்க்குலேஷன் அவ்வளவா கிடையாது. இப்ப நீங்க இந்து பத்திரிகை மாரி ஒரு பத்திரிகை எடுத்தீங்கன்னாக்க, இதெல்லாம் வந்து பாரம்பரியமிக்க பத்திரிகை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில ஆயிரங்கள் தான் இருக்கும். பிரிண்ட் எடிஷன்ல. ஆனா, பத்திரிகைகளுக்குன்ட்டு இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை அதிகம். எழுத்து வடிவத்தில் பத்திரிகையா இருக்கக்கூடிய அந்த இதுக்கு வந்து நம்பகத்தன்மை அதிகம். பிரிண்ட் வெர்ஷனுக்கு நம்பகத்தன்மை அதிகம். ஆனால் அவங்களுக்கு சர்க்குலேஷன் கிடையாது. அப்ப அவங்க வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த விளம்பரங்கள், அரசு விளம்பரங்கள். இந்த அரசு விளம்பரங்கள் மிகப்பெரிய அளவுல வருமானமா இருக்கு. இது ஒரு விவாத பொருளாகவே கொண்டு போகணும். ஏன்னா, அரசு விளம்பரங்களை நீங்க பெற்றுக்கொண்டு, நீ பத்திரிகை நடத்தப் போகிறாய் என்றால், அரசாங்கத்துக்கு எதிராக எந்த அளவுக்கு நீ விமர்சனங்களை வைப்பாய்? வைக்க மாட்டாங்க. ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஏன்னா, நீ அரசு இல்லன்னா விளம்பரத்த கட் பண்ணிடுவான். நீ இல்லன்னா வேற ஒரு பேப்பர். எல்லா பேப்பருக்கும் குடுக்குறான். எல்லா மேகசினுக்கும் குடுக்குறான். விடுதலை பத்திரிகைக்கு குடுக்குறான். விடுதலை பத்திரிகை எவன் படிப்பான்? யாரும் இல்ல. அரிதிலும் அரிது. ஆனா, அதுக்கு தரான் மாசம் 5,00,000. சரியா? இந்த மாதிரி சிபி செந்திலுக்கு மாசம் 15,00,000 தராங்களாம். சரியா? இந்த இதெல்லாம் மாதிரி ஆதாரம் இருக்குன்னு ஆமாங்க. நீ டிஐபிஆர் எடுங்க. அவங்கள வெட்ட வெளிச்சமாக்க சொல்லுங்க. இதெல்லாம் வந்து செக்ல குடுக்குறாங்க. நான் ஏதோ இதெல்லாம் வந்து கேஷ்ல குடுக்குறாங்கன்னு இல்ல. அதிகாரப்பூர்வமா வழங்கக்கூடியது தான். இப்ப அதிகாரப்பூர்வமா நீங்க வழங்குறீங்க அப்படின்னா, நீங்க செக்ல தானே வழங்கியிருக்கணும். காசோலையில தானே குடுத்துருப்பீங்க. நீங்க உங்களுடைய என்ன செலவு பண்ணிருக்கீங்க? டிஐபிஆருக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? எடுங்க. அத ஒரு ஆடிட் மாரி போடுங்க. ஒரு தணிக்கை மாரி போட்டு நீங்க குடுங்க எனக்கு வெளிப்படுத்துங்க பார்க்கலாம். நான் சொல்றேன். நான் உங்களுக்கு பொய் சொல்லல. உண்மையே சொல்றேன். இந்த மாதிரி இவங்க குடுக்குறாங்க. தந்தி டிவி இருக்குன்னா, தந்தி டிவிக்கு அ வ வ இது விளம்பரம் குடுக்குறாங்க. தந்தி பேப்பருக்கு குடுக்குறாங்க. இத தவிர்த்து தந்தி டிவிக்கு குடுக்குறாங்க. தந்தி டிவிக்கு விளம்பரம் குடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது, அரசு விளம்பரமும் குடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது, அவன் எப்படி அரசாங்கத்துக்கு எதிரா விமர்சனம் பண்ணுவான்?
இங்கொன்றும் அங்கொன்றுமாக எங்கள் டிவி இருக்கிறது என்று காட்டிக் கொள்வதற்காக நாங்கள் விமர்சனங்களை அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலாப்புல சொல்லிட்டு போவாங்க. இவங்க சொல்ற டாபிக் தான் டிபேட் பண்ணணும். இவங்க சொல்ற ஆட்களை வைத்து தான் பேச வேண்டும். இவ்வளவையும் டிஐபிஆர் என்கிற ஒரு நிறுவனம், அதுவும் அரசு நிறுவனம் முடிவு செய்கிறது. யாருடைய பணத்தை வைத்துக்கொண்டு? திமுகவுடைய பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அதுவே கூட கண்டனத்திற்குரியது தான். ஆனால் இது நம்முடைய பணத்தை வைத்துக்கொண்டு திமுகவுக்கு ப்ரமோஷன் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தவறு அப்படின்றத தான் நம்ம சொல்றோம். ஆனால் யாரும் கேட்கறது கிடையாது. அரசியல் தலைவர்கள் இந்த கேள்வியை கேட்கணும். டிஐபிஆர் என்பது என்ன செய்து கொண்டிருக்கிறது? எதற்காக இவ்வளவு பணம்? அது இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த பணத்தை எல்லாம் கையாடல் செய்கிறார்கள் பெரிய அளவில் அப்படின்னு குற்றச்சாட்டு வருகிறது. இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்? இதெல்லாம் கேள்வி கேட்கணும். இல்ல சார், இப்போ ஒரு அதிமுக போல கட்டமைப்பு உள்ள கட்சி இதை எப்படியா இருந்தாலும் சமாளிச்சிருக்கும். ஏன்னா முன்காலத்துல இது மாதிரி நடந்திருக்கும், சமாளிச்சிருக்கும். இப்போ நாம் தமிழர் போன்ற கட்சிகளை இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் அவங்க எப்படி எதிர்கொள்வார்கள் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே அவங்க பலம் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு களம் தான் இது. சோசியல் மீடியா சோசியல் மீடியா, சமூக வலைதளம். ஏன்னா இவங்க சமூக வலைதளத்தை தான் இப்போ அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நாங்க சமூக வலைதளத்துல தான் நிறைய நாங்க கவனத்தை செலுத்தப் போகிறோம். ஏன் கவனத்தை செலுத்துறோம்? விஜயுடைய கட்சி வந்து விட்டது. விஜயுடைய அந்த ரசிகர்கள் ஏற்கனவே பலம் பொருந்திய சக்தியாக இருக்கக்கூடிய இடம் சமூக வலைதளம் அப்படின்றதுனால, அவங்க அதனால அதை நாங்கள் போட்டியாக இங்கே ஒரு மாற்று களத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த பணத்தை கொண்டு அங்க கொட்டுவோம் அப்படின்றாங்க. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தான் இங்க பலமா இருக்காங்களே. அவங்களுக்கு இம்பாக்ட் எதுவும் ஆகாதுன்றீங்க? இல்ல, நாம் தமிழ் கட்சிக்கு எந்த இம்பாக்டும் ஆக போறது இல்ல. ஆனா கேள்வி என்னன்னா, இது இது இந்த அரசியலுக்கு நல்லதா? உகந்ததா? மக்களுடைய பணத்தை எடுத்து ஒரு கட்சியுடைய ப்ரமோஷனுக்காக நீங்க கொண்டு போய் ஒரு மக்களுடைய பணத்தை எடுத்துமே நீங்க செலவு பண்றது சரியா? நீ 120 கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறீங்க. இங்க தூய்மை பணியாளர்கள் கேட்கக்கூடிய பணம் என்ன? வெறும் 20 கோடி ரூபாய் சம்பளமா? அதுவும் அவங்கள உழைத்து அவர்கள் அதை கேட்குறாங்க. அதை நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்ற. ஆனா 120 கோடி ரூபாயை கொண்டு இந்த வெட்டி விளம்பரத்தை நீ செலவு பண்ற. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த 20 கோடி 40 கோடி நீ அவங்களுக்கு செலவு பண்ணா உனக்கு காலத்துக்கும் உனக்கு நன்றி கடன் பட்டு உனக்கே தான் நம்ம ஓட்டு போடுவாங்க. அதை விட இந்த வாய் வார்த்தையை விட ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் இருக்க முடியுமா? அது அவங்களுக்காவது கொடுத்துட்டு போயேன். ஸ்டாலின் முகரையும் அந்த உதவாநிதி முகரையும் கொண்டு எல்லா இடத்துலையும் விளம்பரமா போடுறதுக்கு பதிலா அந்த பணத்தில் ஒரு 10% நீ கொண்டு போய் அந்த மக்களுக்கு நீ கொடுத்தாய் என்றால் அந்த மக்கள் உனக்கு வாழ்த்துவார்கள். அவர்கள் நன்றாக இருப்பார்கள். அவர்கள் வாழ்வு மேம்படும். அதையும் செய்ய மாட்டேங்கிற. தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்துறீங்கல்ல. இது திமுக. நான் திரும்பவும் சொல்றேன், திமுக என்ற கட்சி அவர்களுடைய கஜானாவிலிருந்து எடுத்து அவர்கள் செலவு செய்ய போகிறார்கள் என்றால் அதை நம்ம கேட்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல கேட்க முடியாது. அதையும் கண்டிக்கணும். பட் அதை ஒரு கட்டத்துக்கு மேல கேட்க முடியாது. ஆனால் இங்க நீங்க மக்களுடைய பணத்தை எடுத்து திமுகவுக்கு செலவு பண்றீங்கன்றதுனால தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். நிச்சயமா இது தப்பு. இல்லை சார், இப்போ முன்னாடியே பேசின எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பயணத்தை மேற்கொண்டு மக்களை நேரடியாக பார்த்துட்டு வர்றாரு. நாம் தமிழ் நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா கூட தேர்தல் நெருங்க ஃபுல்லாக நெகட்டிவ் வீடியோஸும் நெகட்டிவ் செய்திகள் மட்டுமே மக்களை இதை கொண்டு போய் இந்த மாதிரி நடக்கிறதுனால கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சொல்லிட்டு திமுக நம்புதுன்னா அது இம்பாக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இம்பாக்ட் ஆகுன்றத விட இது சரியான்றது தான் நீங்க கேட்கணுங்க. இம்பாக்ட் ஆகுது ஆகலன்றத இல்ல சார், சரியான்றது நீங்க அது தெளிவா பதில் சொல்லிட்டீங்க. இது தவறான ஒரு விஷயம். அப்ப அந்த தவறை நம்ம அந்த தவறை சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க? அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. திரும்பி கிஷோர்சாமி பேசியிருந்தா போருமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசணும், சீமான் அவர்கள் பேசணும், விஜய் பேசணும். நீங்களாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படிதான் என்னுடைய கேள்வி. டிஐபிஆர் என்கிற நிறுவனம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்க வேண்டும். ஏன் கேட்க மறுக்கிறார்கள்? சீமான் கேட்கணும். அவங்களுக்கு தெரியாது முழுமையா இது என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. தெரியக்கூடாதுன்றதுனாலதான் இதை டிஐபிஆர் மூலமா செய்யறாங்க. டிஐபிஆர் மக்கள் தொலைத்தொடர்பு துறை தான் அது. அப்போ இந்த மக்கள் அரசாங்கத்தோடைய செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனத்தை நீங்கள் முழுமையாக திமுகவுடைய பிரச்சார பீரங்கியாக நீங்கள் மாற்றி வைப்பீர்கள் என்றால் அப்போ அதை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க? இந்த 120 கோடி ரூபாயை நீங்க திமுக தேர்தல் செலவுக்காக நீங்க டிஐபிஆர் வழியா செய்யறீங்களா அப்படின்ற கேள்வியை எதிர்கட்சி தலைவர்கள் தான் கேட்கணும். சீமான் அண்ணன் கேட்கணும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கணும், விஜய் கேட்கணும். ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? இப்போவாவது கேளுங்க. இப்போ நான் போட்டு உடைச்சிருக்கேன் இல்லையா, இனியாவது கேளுங்க. இது இப்போ விகடனில் வந்துருச்சு. இப்போ நான் கேட்குறேன், இப்போ கேளுங்க. எத்தான் நான் சொல்றேன். நிச்சயமா சார். ஸோ இதை தொடர்ந்து இப்போது அதாவது என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகிய டிடி தினகரன் சமீபத்தில் ஒரு பேட்டி அளிச்சிருந்தார். அரசியலில் எதுவுமே சாத்தியம் தான், எப்போ வேணால் கூட்டணிக்கு போவேன், ஆனால் நாம் தமிழர் திமுக கூட மட்டும் கூட்டணி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு.
எப்படி பாக்குறீங்க? மீண்டும் பாஜக, இப்ப அதிமுக நீங்க கூட்டணி. டிடிவி தினகரனை யார் ஒரு பொருட்டா எடுத்துக்கிட்டது? யார் டிடிவி தினகரன் என்பவன் என்ன அதிமுகவில் இருந்தாப்புல. அதிமுகவில இருந்து வெளியில வந்து அவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம்னு அவர் அதிமுகவில ஒரு பிரிவா இருந்தபொழுது அவருக்கு கொஞ்சம் நெருங்கி நான் இருந்த ஒரு காலமும் இருக்கு. க்ளோஸா இருந்தது. ஆமா. அதிலிருந்து க்ளோஸா தான் நான் அந்த 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 சுற்றத்துல நான் இருந்த ஒரு காலமும் இருந்திருக்கு. அப்ப அங்கிருந்து அவர் வந்து எப்ப அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்று ஆரம்பித்தாரோ, அப்பவே நானும் விலக ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் அதிமுக என்பது தான் என்னுடைய இதுவே தவிர்த்து, இவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியில அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ மெதுவா அதிலிருந்து விலக ஆரம்பிச்சேன். விலகினது நல்லதா போச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சி, அவரை நம்பி வந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய பேர் முக்கால்வாசி பேர் நான் சொல்றேன் ரோட்டுக்கு வந்தாங்க. கடனாளி ஆனாங்க. சரியா? வாழ்வாதாரத்தை தொலைத்தார்கள். சில பேர் அவர்களுடைய எதிர்காலத்தை தொலைத்தார்கள். இப்போ 17 எம்எல்ஏக்கள் தினகரன் நம்பி போனாங்க. எல்லாம் ரோட்டுக்கு வந்தாங்க. 17 பேரும் ரோட்டுக்கு வந்தாங்க. இதுல 8 பேர் பார்த்தீங்கன்னாக்கா, அதுல எனக்கு தெரிஞ்சு 8 பேர் என்னமோ அதுக்கு மேல. அதிமுக எஸ்சி வகுப்பைச் சேர்ந்தவர்கள். இவங்க எல்லாம் வந்து பெரிய பின்புலத்தோட வரல. இவங்கலாம் முதல் முறை எம்எல்ஏ அந்த மாரி வந்தவங்க. ஆனா யார நம்பி விசுவாசத்துக்காக உன்னை நம்பி வந்தார்கள். வந்தவர்கள பார்த்துக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. அந்த கடமையே நீ கடந்து போயிட்ட. உனக்கு அத பத்தி கவலையும் கிடையாது. ரொம்ப கூலா நீ போய் அந்த கவர்னர்ட்ட போய் நீ குடுங்க, மனுவ குடுங்கன்னீங்க. குடுத்ததுனாலேயே அவர்கள் பதவி இழந்தார்கள். அப்படி பதவி இழந்தவர்களுக்கு துணை நின்றுக்கணும் நீ. நீ அதையும் செய்யல. அப்ப என்னதான் பண்ண முடியும்? இல்ல என்டிஏலேருந்து வெளிய வந்துட்டாரு. ஆனா திருப்பி வந்து திமுக, நாம் தமிழர் குறிப்பிடுறாரு. மீதி இருக்கிறது வந்து இந்த இப்ப இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி விஜய் மட்டும் தான். அப்ப அதிமுக வழியா தான் அந்த என்டிஏ கூட்டணியில இணையணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்காரா எப்படி சார்? ஏன்னா என்டிஏல வந்து அந்த அவர்தான் அதிமுகவுல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க மாட்டோம்னு உன்னை ஏத்துக்கோன்னு சொல்லவே இல்லையே அதிமுக. நீங்க கேட்கல. டிடிவி தினகரன நீ வந்து எங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் முன்னிறுத்துகிறோம். அமித்ஷா அவர்களும் முன்னிறுத்துகிறார். நாங்கள் எல்லாரும் முன்னெடுத்துக்கின்ற நிலையில நீ ஏத்துக்கோன்னு நாங்க சொன்னோமா தினகரன்ட்ட? இல்ல. இல்ல. அப்புறம் நீயே சம்மன் இல்லாம ஆஜராகி நீயே ஒரு வாக்குமூலத்தை எதுக்கு நீ குடுக்குற? உன்னை யாரு கேட்டது? சீமான் உன்னை கூப்பிட்டாரா முதல்ல? இல்ல. டிடிவி தினகரன் என்னுடன் வந்து கூட்டணி வைத்துக் கொள்ளட்டும்னு கூப்பிட்டாரா? இல்ல. அப்புறம் நீ ஏன் வந்து தலைய விடுற? நிச்சயமா. இன்னொன்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு கட்சியை வச்சிருந்துருக்க நீ. நீ திமுகவுக்கு போனன்னா ஏற்கனவே கழுது தேஞ்சு கட்டெரும்புக்கான கதை தான் உன் கதை. நீ செல்வி ஜெயலலிதா பேர்ல கட்சியை வச்சுக்கிட்டு நீ போய் கருணாநிதி மகன் பக்கத்துல போய் நின்னாக்க உன்னை எவன் மதிப்பான்? வாய்ப்பே இல்ல. ஸோ அதனால இது உன் பிரச்சனை. நீயா உருவாக்கிக்கிட்ட பிரச்சனை. நம்மை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்கும். என்னன்னா, தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார் என்று அவர் சொல்லிக் கொண்டார். 2024 தேர்தல்ல இருந்தார். 2025ல எப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்து கொண்டதோ, அப்பொழுதுலேருந்து அவர் நெருடல் ஆரம்பித்து விட்டது. ஏன்னா அவருடைய பிரச்சனை என்னன்னா பண்ணையார் மைண்டு. இந்த பண்ணையார் இதில் மைண்ட் செட்லேயே இருக்காரு. என்னன்னா, நான் பார்த்து வந்த நபர் தானே எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு அவரை முதலமைச்சர் வேட்பாளர் என்று நான் முன்னிறுத்த வேண்டுமா? அப்படின்றது எண்ண ஓட்டம். சரியா? இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புத்தி. தினகரன், அப்புறம் சசிகலா இந்த இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புத்தி. இந்த புத்தி இருக்கிற வரைக்கும் நீ வந்து இணக்கமா போ முடியும்? நிச்சயமா. போ முடியாது. ஓகே சார். ஆனா இப்போ அதிமுக அந்த பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு. அவங்க வந்து ஓரளவுக்கு ஜெல் ஆகிட்டே வராங்க நாளுக்கு நாள்ன்றப்போ, சோசியல் மீடியால இன்னொரு விஷயத்த வந்து பார்க்க முடியுது. பாஜகவோட அந்த கட்டுப்பாடுகள் வந்து அதிமுக வந்து ஒன்றிணையலைன்னா, அவர்கள் வந்து புதுசா ஒரு கூட்டணி வந்து அமைப்பாங்க. யாரு? பாஜகவ சொல்றாங்க. சரி. அதற்கு வந்து சீமான் போன்றவரெல்லாம் வந்து தலைமை ஏற்க வைப்பாங்க அப்படின்ற மாரி ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பரப்ப தொடங்கியிருக்காங்க. யாரு வேணா நான் பரப்பலாம். இல்ல அவருடன் போலாம். நான் தான் சொல்றேனே, நடக்கக்கூடிய விஷயம் நம்மள மாரி ஆட்கள் ஸ்டுடியோல உட்கார்ந்துகிட்டு அவருடன் போகலாம். இந்த பெர்சன்டேஜ் விட அந்த பெர்சன்டேஜ், அந்த பெர்சன்டேஜ் இந்த பெர்சன்டேஜ் விட இந்த பெர்சன்டேஜ் நம்ம மட்டும் சொல்லிட்டே இருக்க வேண்டியது. ஆளுக்கு எனக்கு பிடிச்சதை நான் சொல்லுவேன், உங்களுக்கு பிடிச்சதை நீங்க சொல்லுவீங்க, இன்னொருத்தருக்கு பிடிச்சதை அவர் சொல்லுவாரு. ஆளுக்கு சொல்ல வேண்டியதுதான். அரசியல்வாதிகள் எதை மைண்ட்ல அப்படி டிடிவி தினகரனோட கூட்டணிக்கு போகக்கூடிய சீமான் அதிமுகவோட போக மாட்டாரா? நிச்சயம் போவாரு. போலாம் இல்லையா? அவர் அது வேண்டான்னு தானே அவர் சொல்றாரு. அப்படின்னும் பொழுது நீங்களா வரீங்க, நான் அவரோட போக மாட்டேன், இவரோட போக மாட்டேன்றீங்க. அப்புறம் பாஜகவுடன் சீமான் செல்வாரா அப்படின்னு கேட்குறீங்க. பாஜகவுடன் சீமான் செல்வாரா இல்லையான்றது சீமான் முடிவெடுப்பார், பாஜக முடிவெடுக்கும். அது வேற விஷயம். நான் முடிவு எடுக்க போறது இல்லை. சரியா? பட் எதை வச்சு சொல்றீங்க? அதை
என்ன ஆதாரம் இருக்கு? இல்ல என்ன நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்க பேசலாம். நடக்காத ஒரு விஷயத்தை நடக்கும் என்று நீங்களாக கற்பனை செய்து, அதை மக்கள் மத்தியில் ஒரு ஏற்படுத்தி அதாவது ஒண்ணு இருக்கு. சரியா? இதை இருக்குன்னு சொல்றது வேற. ஒண்ணத்தை உருவாக்கணுன்றதுக்காக மக்கள் மத்தியில கொண்டு போய் ஒரு ஒப்பீனியன திணிக்கிறது. அதாவது நம்முடைய கருத்தியல கொண்டு போய் அவர்களிடம் திணித்து, அதன் வாயிலாக ஒன்றை ஏற்படுத்த நினைப்பது இருக்கு இல்லையா? இது தவறு. இப்போ ஸ்டாலினுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருந்தால் மக்களுக்கே தெரிய போகுது. அவங்களே வெளிப்படுத்துவாங்க. இது சிறப்பான ஆட்சி அப்படின்னு வெளிப்படுத்துவாங்க. அப்படி இல்லாத ஒன்றை சிறப்பான ஆட்சி என்று காண்பிப்பதற்காக இவங்க ஒரு நாடகம் போடுறாங்கல்ல. நிச்சயமா. இந்த நாடகத்துக்கு செலவு பண்றாங்கல்ல. இப்ப இத எவ்வளவு தப்பு சொல்றோம். அதே மாரி தப்பு தான் இந்த மாரி வந்து சொல்றது. அதாவது சீமானை நாங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு பாஜக துணை போகும். தினகரன் துணை போவார். அவர் துணை போவார். இவர் துணை யாரும் துணை மாட்டாங்க. எப்படி துணை போவாங்க? நிச்சயமா. அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குல்ல. பாஜகக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும். அதுல சீமான் ஒத்து போகணும். சீமானுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும். அது பாஜக ஒத்து போகணும். சீமானுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில அவர் பேசக்கூடிய சம தூரத்துல வைத்து பார்க்கிறாரு. திராவிட கட்சிகளையும் சம தூரத்தில் வைத்து பார்க்கிறார். தேசிய கட்சிகளையும் சம தூரத்தில் வைத்து பார்க்கிறார். அதுல பாஜகவையும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கடுமையா சாடுறாரு. அப்போ பாஜகவுடைய சித்தாந்தத்தை முழுமையா எதிர்க்கிறேன்றார். இப்போ இதுல எந்த இடத்துல அவர் இணக்கமா போவார்ன்றது எனக்கு தெரியல. பட் அப்படி போகணும்னு அவர் நினைத்தாலும் கூட அதற்கான வழியை அவர்தான் சொல்ல வேண்டுமே தவிர்த்து, நான் உட்கார்ந்துகிட்டு இது இப்படி நடக்கும் பாருங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனா சார், இந்த சராசரி வாக்கு அரசியல் எடுக்கக்கூடிய திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளுக்கும் தான் அந்த மேஜர் வோட் பேங்க்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஆமா. மிச்சம் அந்த மாற்று இருக்கிற வோட் பேங்க்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 30% இருக்குன்னு வைங்களேன். இப்ப அதுல 8% தான் இப்ப நாம் தமிழர் வந்து பெற்றிருக்காங்கன்னா, இப்போ ஓரளவுக்கு இப்ப அதிமுக, திமுக போன்ற கட்சிகளுக்கு போல வந்து வரணும்னா, இன்னும் எவ்வளவு நாள் எடுக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? அது மக்கள் கையில தானே இருக்கு. அது எந்த அளவுக்கு இந்த ஏன்னா அரசியலை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதாவது இந்த அரசியலை மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதனை பொறுத்து தான் அது. நிச்சயமா. ஆனா இப்ப இந்த 2026 தேர்தல்ல வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில வந்து நாம் தமிழர் வந்து இறங்குறத வந்து பார்க்க முடியுது. இந்த 2026 தேர்தல் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுதா சார்? ஏன்னா இப்போ இவ்வளவு நாட்கள் வந்து 3வது பெரிய கட்சி அப்படின்ற மாரி ஒரு நரேட்டிவ்ல செட் ஆயிருக்கும்போது, ஸோ இந்த 2026ல அது எங்க விட்டு போதோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏன் பரவிட்டு விட்டு இருக்கு. போக போகுது? புதுசா ஒரு சக்திகள்லாம் உள்ள வருது அப்படின்னு சொல்லி வரதாங்க மீடியாக்கள் செய்யும். ஃபோக்கஸ் அவங்க பக்கம் இருக்கு. நீங்க தான் சொல்றேனே 70லிருந்து 75% இந்த 2 கட்சிகள். திமுக, போலிங் ஆவறதுல சொல்றீங்க. திமுக ஆமா. போலிங் ஆறுதுல 70ல 75% திமுக, அதிமுக. சரியா? இந்த 25லேருந்து 30% தான் இந்த மற்றவர்கள் அப்படின்னு இப்ப இருக்கு. இதுல வந்து 8% இவங்க வாங்கியிருக்காங்க. இப்ப 8% இவங்க வாங்கியிருக்காங்கன்னா, மிச்ச ப இது பேர் என்ன கிட்டத்தட்ட ஒரு 22% இது ஃபுல்லாவே ஒருத்தர் எடுத்துட முடியுமா? முடியாது. அப்ப இந்த சுயேட்சை இப்ப 8ன்றது 10 ஆகலாம், 12 ஆகலாம், 15 ஆகலாம். போகலாம், மேல போகலாம். ஆனா அந்த 8ன்றது கணிசமா குறையும்னு சொல்றாங்க இல்லையா? அது குறையாது அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடியது. ஆனா அந்த நீங்க சொல்ற மாரி சார் அந்த 8 தாண்டி மிச்சம் இருக்கிற 22%த்துல மோஸ்ட்லி யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து வின்னிங் பார்ட்டியா வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா 2 அதிமுக, திமுக அவங்க மேஜர் ரோல ப்ளே பண்ணுவாங்க. அவங்களுக்கான வாக்குகள் இருக்கும். அந்த 22 அந்த மாற்றத்த உருவாக்கக்கூடிய அட் த சேம் டைம் வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு நம்பக்கூடிய கட்சிகள் தான் வாக்களிப்பாங்க. அது வந்து நாம் தமிழர் பக்கம் வந்து ஈஸியா யார் ஜெயிப்பான்ற 75லயே அது முடிஞ்சு போயிடுது. 75லயே அது அது முடிஞ்சு போயிடுது. நீங்க 25ன்றது நான் இந்த 2 கட்சிக்குமே வாக்களிக்க மாட்டேன்னு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த 25. சரியா? இப்ப இந்த 75ல இல்ல யார் சார் 38% எடுக்கிறானோ அவன் ஜெயிக்கிறான். நிச்சயமா அது ஓகே. இவ்வளவுதான். எந்த அணி எடுக்குதோ, கூட்டணி எந்த அணி எடுக்குதோ அது எடுக்குறாங்க. இப்ப இந்த 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 இ 25 இருக்கு இல்லையா? இந்த 25ல இப்ப நாம் தமிழர் 8 எடுக்குறாங்கன்னா, பேலன்ஸ் விஜய் எடுக்கலாம். அப்படிதான் அது போகும். இவங்களுக்குள்ள தான் பிரிச்சுப்பாங்க அத. இப்ப அந்த ஸ்கோப் இருக்கு பாருங்க. இந்த 8ன்ற ஸ்கோப் இருக்கு இல்லையா? அது 25 வரைக்கும் போறதுக்கான ஸ்கோப் சீமான் அவர்களுக்கு இருக்கு. அப்படின்றத தான் நான் சொல்லக்கூடியது. எதன் அடிப்படையில சொல்றீங்க சார்? இப்ப எப்படி 8 வந்துச்சு? 1, 2ன்னு தானே வாங்கிட்டு இருந்தாங்க. அது எப்படி 8 ஆச்சு? இப்போ 1, 2லேருந்து நீங்க 8க்கு கொண்டு வரும்பொழுது, மற்றவர்கள்லாம் அடிபட்டு போறாங்கல்ல. இப்ப உதாரணத்திற்கு கமலஹாசன் இருந்தாரு. டிடிவி இருந்தாரு. டிடிவி தினகரன் இருந்தாரு. இந்த மாதிரியான ஆட்கள்லாம் தேஞ்சு போறாங்க இல்லையா? அவங்க தேஞ்சு போகும்போது அந்த இடத்துல வேற ஒருத்தவங்க வருவாங்க. இப்ப விஜய் முயற்சி பண்றாரு. ஒரு காலத்துல விஜயகாந்த் முயற்சி பண்ணாரு. இந்த மாரி யாராவது ஒருத்தர் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா விஜயகாந்த் முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுதும், ஆ செல்வி ஜெயலலிதா, கருணாநிதிலாம் இருந்த பொழுதும், தங்களுக்குன்னு ஸ்டெடியா ஒரு வோட் பேங்க கொண்டு போனவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனா சார் இந்த 1லேருந்து 8 வரும்போது மேஜரா ஒரு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து, அதிமுக வாக்குகள தான் வந்து சீமான் பிரிக்கிறாரு அப்படின்ற மாரி ஒரு குற்றச்சாட்ட வந்து வச்சுட்டே வந்தாங்க. இந்த விதத்த நம்புறீங்களா? எப்படி அது? அதிமுக, திமுக இந்த 2டைய வாக்குகள் நிரந்தர வாக்குகள்னு இருக்கு இல்லையா? அதை யாருமே பிரிக்க முடியாது. அத தவிர்த்து வரக்கூடியது. இப்ப நம்ம நெறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப என்னுடைய குடும்பத்தில வந்து பரம்பரை அதிமுகவா இருந்தார்கள்.
ஆனால் நான் இப்பொழுது நாம் தமிழர் கட்சியை நோக்கி போகிறேன். இப்படி எக்ஸெப்ஷன்ஸா இங்கேயும் அங்கேயும் சொல்லலாம். பட் பரவலா சொல்றேன். பரவலா பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்படின்றது அது வேற ஒரு அரசியல் சார்ந்த வாக்கு வங்கி. அந்த அந்த வாக்கு வங்கியை இதோட நீங்க பார்க்க முடியாது. பட் ட்ரெடிஷ்னலி அதிமுக, திமுக கடந்த 50 ஆண்டுகளாக அவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு வைங்க. இந்த 2 பேருக்குமே சேர்த்தீங்கன்னாக்கா, அவங்க 2 பேரோட வாக்கு வங்கின்றது 50% இருந்திருக்கு. இது 71ல இருந்து நம்ம பார்க்கணும். புரியுது. 1971 தேர்தல்ல அ எம்ஜிஆர், கருணாநிதி 2 பேரும் ஒரே இயக்கத்துல இருந்தாங்க. திமுகல தான் இருந்தாங்க. இப்ப திமுகல அப்பொழுது அவர்கள் பெற்ற அந்த 51% இருக்கு பாருங்க. அதுதான் 2ஆ பிளவுபட்டது. அதிமுக, திமுகன்னு பிளவுபட்டது. இது கூட கூட்டணி கட்சிகள் வரும்பொழுது இன்னும் ஒரு 10% கூட சேர்த்துக்கோங்க. ஸோ 60லேருந்து 70%. இந்த 60லேருந்து 70%ன்றது இது வந்து இந்த 2 கட்சிகளுடைய அணிகளுக்கு போயிடும். யாராலும் பிரிக்க முடியாது. அதுக்கப்புறம் வரக்கூடியது தான் நீங்க பிரிச்சுக்கலாம். நீங்க அதையே இவ்வளோ ஸ்கோப் இருக்கே. புரியுது. அப்புறம் ஏன் அதிமுக பாதிக்கப்பட போகுது? ஆனா அதுவே மெஜாரிட்டியா இருக்கும்போது ஏன் அதிமுக வந்து தொட போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்புறம் ஏன் சார் திருப்பி திருப்பி அந்த நரேட்டிவ் வந்து செட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? தவறான ஒரு பார்வை தான். அது தவறான பார்வை. இல்ல இப்ப மக்கள் மத்தியில அதிமுக வந்து சீமானால வீக்கெண்ட் ஆயிட்டு வருது அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு போய் ஏன் சேர்க்கணும்ன்றதுனால அதிமுக வீக்கெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஒரு பார்வையை இவங்க கொண்டு வந்து மக்கள் மத்தியில என்னதான் திணிக்க நினைச்சாலும் கூட, அந்த ஓட் பேங்க்ன்றது எப்படிங்க அது மாறும்? பட் அது வெற்றியா கன்வர்ஷன் ஆவலல்ல சார். ஆமாங்க. நீங்க உங்களுக்கு கட்சிக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் களையப்பட்டா தானங்க அது வரும். நீங்க கட்சிக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் களைந்து 2021ல எவ்வளோ வாங்கினாங்க? கிட்டத்தட்ட 38 வாங்கினாங்களே பெர்சன்டேஜ். எங்கேருந்து வந்துச்சு இந்த பெர்சன்டேஜ்? நிச்சயமா. எங்கேருந்து வந்துச்சு அது? இருக்கிற பெர்சன்டேஜ் தான் இத்தனை இருக்கு. ஓகே சார். இதைத் தொடர்ந்து இப்போ ஊடகங்கள் பெருசா நாம் தமிழர் வந்து புறக்கணிச்சுட்டே வந்த இந்த வேலையில நாம் தமிழர் மட்டும் கிடையாதுங்க. திமுக இப் சார்பு இல்லாத எந்த கட்சியா இருந்தாலும் புறக்கணிக்கிறாங்க. அதிமுக ஓரளவுக்கு புஷ் பண்றாங்க. என்ன புஷ் பண்ணாலும் அவங்க கண்டுக்கிறது இல்ல. மீடியா ஒரு 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 பக்கம் ஒரு சார்பு நிலையை தான் எடுத்திருக்காங்க. அதிமுகவுக்கே அந்த நிலைமைன்றீங்களா? அதிமுகவுக்கு அந்த நிலைமைன்றது தான் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலேருந்து சொல்றாரு. இவங்க என்ன டெய்லி என்ன விவாதிக்கிறாங்க? அதிமுகவில் பிரச்சனை, அதிமுகவில் பிரச்சனை, இபிஎஸ், ஓபிஎஸ் இத தானங்க திரும்பி திரும்பி இவங்க வந்து விவாதிச்சுட்டு இருக்காங்க. நீங்க 2022லேருந்து அந்த ஆட்சி அமைந்தது 2021. ஒற்றை தலைமை பிரச்சனை என்பது வந்தது 2022. 2022 ஜூன்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் 2025 செப்டம்பர் வரைக்கும் நீங்க எடுத்து பாருங்க. மேக்ஸிமம் இதான் பேசியிருப்பாங்க. டிபேட் ஷோக்கேல அதே மாரி அதேதான். அதுல என்ன புதுசா பேசுவாங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே! அதிமுகவில் நிலவக்கூடிய பிரச்சனை அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, புதுசா என்ன பேச இருக்க போகுது? ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டு விட்டார். சசிகலா வெளியேற்றப்பட்டு விட்டார். தினகரன் அவருடைய கட்சியை ஆரம்பித்து விட்டார். இந்த 3 தான். சரியா? இதுல இவர் கை ஓங்குகிறதா? அவர் கை ஓங்குகிறதா? இலை இவர் பக்கம் இருக்குமா? அவர் பக்கம் இருக்குமா? இப்படி தினம் தினம் நீங்க ஒரு 3 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு அப்படின்னா, திட்டமிட்டு அதிமுக பலவீனப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு பரப்புரையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நீங்க இத செய்றீங்க. சரி. அத மாதிரி நீங்க செய்யறதுனால அதிமுக பலவீனம் அடைய போகுதா? இல்ல அது வந்து பலம் கொண்டு மீறு கொண்டு எழப்போகுதான்றத காலம் தான் பதில் சொல்லும். ஆனா, மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவது அப்படின்றதுலேருந்து நீங்க நழுவி போறீங்கல்ல. மக்களை திசை திருப்புறாங்கன்னு சொல்லலாம். மக்களுடைய பிரச்சனையே பேச மாட்டேங்கிறீங்களே. திசை திருப்புறத விடுங்க. நீங்க மக்களுடைய பிரச்சனையே பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க மக்களுடைய தலையாய பிரச்சனை அதிமுகவா? இல்ல. மக்களுடைய தலையாய பிரச்சனை அதிமுகவா? கிடையாது. அதிமுகவில் நிலவும் பிரச்சனைகள் அதிமுக தொண்டர்களுக்கே ஒரு பிரச்சனையா தெரியல. ஆனா நீங்க அத எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி அதே பேனலிஸ்ட், அதே முகங்கள், அதே கருத்துக்கள். போர் அடிக்காதா சார் உங்களுக்கு? அடிக்க மாட்டேங்குதே இவங்களுக்கு. இன்னைக்கும் டிபேட் அதான். இன்னைக்கும் ஈவினிங் டிபேட் அதான். செங்கோட்டையன் இதை சொன்னாரா? பன்னீர்செல்வம் அதை சொன்னாரா? சசிகலா இதை சொன்னாரா? தினகரன் அதை சொன்னாரா? இதே தான். எவ்வளோ நாளைக்கு உருட்டுவீங்க இத? நிச்சயமா. அந்த அம்மா இறந்து போனதுலேருந்து ஆரம்பிச்சு, எனக்கு தெரிஞ்சு 8 வருஷம், 9வது வருஷம் இதுன்னு நினைக்கிறேன். 8 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அம்மா இறந்து போய். அப்போலேருந்து இதே தான். ஓகே சார். பல்லருக்கு தெளிவா நேரத்துக்கு